ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சேவிங்ஸ் வந்து நம்ம எல்லாருமே பண்ணுறோம். அது இல்லாமல் எனக்கு இப்போ கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, என் அமௌண்ட் வந்து அப்படியே டபுள் ஆகணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்கீம் மாதிரி சொல்லுங்கள். இதில் வந்து ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாம் அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. கோல்டு நான் யூஸ் பண்ணவும் மாட்டேன், அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா என்ன மாதிரி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? கோல்டு காயின்ஸ் வாங்கும்போது அதோட ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும்? கோல்டு சேவிங் ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா எந்த மாதிரி ஸ்கீமாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும்? நான் எப்படிலாம் சேவ் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இது வீடியோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளையாக தான் இருக்கும். அது கூட கொஞ்சம் நான் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேலரியில் மினிமம் 20% ஆஃப் அமௌண்ட்டாவது நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதில் வந்து அந்த 20%ல் பாதி நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுக்காக சேவ் பண்ணலாம், பாதி வந்து நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பாதி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை வந்து பேங்க்கில் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட மதிப்பு வந்து கம்மியாகிட்டே தான் வரும். இன்றைக்கி ₹100 இருக்குது அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அது ₹95 ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. எப்படி நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் குறையும்? அதுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் நமக்கு வட்டி போடுவாங்களே மார்ச்சில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதோட மதிப்பு வந்து கம்மியாயிடும். இந்த வருஷம் ₹100 கொடுத்து நீங்கள் வாங்குகிற பொருளை அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் ₹105 கொடுத்து தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். பணத்தோட மதிப்பு வந்து கம்மியாகிட்டே வரும். இதே மாதிரி நம்ம கோல்டுலேயோ இல்லை ஒரு சேவிங் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதுக்கான வட்டி நமக்கு வரும். ஒரு இடம் வாங்கினோன்னா அதோட மதிப்பு வந்து அதிகமாகும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட மதிப்பு, பணத்தோட மதிப்பு வந்து கம்மியாகாமல் இருக்கும். நம்ம சேவ் பண்ணுறத எதில் சேவ் பண்ணால் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், எந்த ஸ்கீம் வந்து நமக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத ஒரு டைமுக்கு 2 டைமாக யோசித்து தான் நம்ம பண்ணணும். என்கிட்ட இப்போ ஒரு அமௌண்ட் இருக்குது, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 lakh அமௌண்ட் இருக்குது. எனக்கு 10 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட் வந்து தேவையில்லை, ஆனால் வந்து எனக்கு இந்த அமௌண்ட் அப்படியே டபுள் ஆகணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா கிசான் விகாஸ் பத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் 1 lakh சொன்னேன். நீங்கள் 5,000 போட்டாலும் உங்களுக்கு 10,000 கிடைக்கும், நீங்கள் 10,000 போட்டால் 20,000 கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அப்படியே வந்து உங்களுக்கு டபுளாக கிடைக்கும். அந்த பார்த்திங்கன்னா நீங்கள் 115 மாதம் வந்து வெயிட் பண்ணணும். நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 115 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே டபுள் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் வந்து 8 இயர்ஸ்னால் நீங்கள் சவரன் கோல்டு பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து கேரண்டியாக நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றது தெரியாது. நமக்கு கோல்டோட ரேட் எவ்வளோ ஏறுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும். கோல்டு ரொம்ப அதிகமாச்சுன்னா நமக்கு ரொம்ப அதிகமாக அமௌண்ட் கிடைக்கும். கம்மியான அமௌண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்க ரேட்னால் அந்த அமௌண்ட் தான் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வருஷத்துக்கு 2.5% உங்களுக்கு வட்டியும் கிடைக்கும். எஸ்ஜிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 வருஷத்தில் டபுள் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லை அதை விட கம்மியான ரிட்டர்ன் கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் கிசான் விகாஸில் போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியும். எஸ்ஜிபியில் அந்த டபுள் ஆனதுக்கும் மேலேயும் அமௌண்ட் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம கொஞ்சமாக அமௌண்ட் சேவ் பண்ணிகிட்டே வந்து 1 கிராம் 2 கிராமுக்கான அமௌண்ட் சேர்ந்து கோல்டு காயின் வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரி கோல்டு காயின் வாங்கி வைக்கிறதும் ஒரு சேவிங்ஸ் தான். நம்மக்கிட்ட ₹10,000 அமௌண்ட் கையில் இருக்கிறதுக்கு பதிலாக 2 கிராம் வந்து கோல்டு காயினாக இருக்கும். நம்ம தேவைக்கு அதை ப்ளச் பண்ணிக்கவும் முடியும், சேல் பண்ணிக்கவும் முடியும். இப்போ 2023 ஏப்ரலில் பார்த்திங்கன்னா 5,600லேருந்து 5,700 தான் இருந்துச்சு 22 கேரட் கோல்டோட ரேட்டு. இதே 2024ல் பார்த்திங்கன்னா 6,600லேருந்து 6,800 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ₹1,000 வந்து டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. அப்போ நீங்கள் 10 கிராம் காயின் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கூட ₹10,000 உங்களுக்கு கெயின் தான். நம்ம எடுக்கும்போது 2% வேஸ்டேஜ், 3% ஜிஎஸ்டி கொடுத்து எடுக்கிறோமே அப்படின்னு நினச்சாலும் அந்த 10 கிராமுக்கும் 1 கிராமுக்கு பார்த்திங்கன்னா ₹100 ₹120 வந்து வேஸ்டேஜ் போட்டிருப்பாங்க 2 கிராம் காயினாக நீங்கள் வாங்கும்போது. இப்போ 10 கிராம் காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் ஒரு ₹1,300 ₹1,200 அந்த மாதிரி வரும். ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி ஒரு ₹2,000 வரும். ₹3,000 அதுக்கு போச்சுன்னா கூட ₹7,000 வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கெயின் தான். ஸோ இதே மாதிரி இவ்வளோ ரேட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கோல்டு ரேட் வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலன்னா கூட இப்போலேருந்து ஒரு கிராம் கோல்டு காயினாக வாங்கி சேவ் பண்ணுங்கள். ஒரு கிராமாக வாங்கி சேவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு வருஷத்துலேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது
இருக்கும்போது கண்டிப்பாக 2 வருஷம் 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னமுமே உங்களுக்கு வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நான் ஜுவல்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், கோல்டு சேவிங் ஸ்கீம் போடுறதுலேயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட கையில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் கோல்டு காயின் வாங்கிட்டே இருக்கலாம். நீங்க 100 மில்லிகிராம்ஸ் கூட காயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி 100 மில்லிகிராம்ஸ் காயின் வாங்கலாம். 500 மில்லிகிராம்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேவ் பண்ணிட்டே வரும்போது, கண்டிப்பா அது ஒரு 5 வருஷம், 10 வருஷத்துல நமக்கு நல்லாவே லாபம் வந்து குடுக்கும். அதுக்கான வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிய வந்து நீங்க கன்சிடர் பண்ணாம கோல்டு காயின்ஸ் வாங்கி சேவ் பண்ணிட்டே இருங்க. இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்ன கோல்டு காயின் வாங்குறதுலன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ரீசனால டக்குன்னு வந்து ரேட் கம்மி ஆகும். எப்பவாவது நம்ம செக் பண்ணிட்டே இருக்கும்போது தெரியும். போர் இந்த மாரி நெறைய ரீசன் இருக்கும். கோல்டு காயின் வாங்குறவங்க ஏதாச்சும் ஒரு கடையோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி ரெகுலராக வந்து ரேட் செக் பண்ணிக்கோங்க. அப்படி டவுன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் கோல்டு காயின் வாங்கும்போது இன்னமுமே வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபுல்லாக எப்போ கம்மியாகும் அது மாதிரி நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்போ 6,800 வித்துட்ருக்கு கோல்டு ரேட்னா ஒரு 6,500 இந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட அது நமக்கு கம்மி தான். அந்த மாதிரி டைமில் நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வரணும். இப்போ 300 கிராமுக்கே கம்மியாகும்போது பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி அந்த 300 நமக்கு போயிடும். அப்போ நமக்கு விற்கும்போது கெயினாக தான் இருக்கும். இல்லை என்னால் வந்து 700 800 கூட சேர்க்க முடியலன்னா தங்கமயிலில் டிஜி கோல்டு ஆப் பற்றி எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் போட்டுட்டு வந்துட்டு 1 இயர் எண்டில் வந்து 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் நம்ம சேர்த்துருக்கோமோ அதுக்கான காயின்ஸை நம்ம வாங்கி வைக்கலாம். அந்த பிளான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. 100 ரூபாயிலேருந்து போடலாம், எப்போ வேணால் போடலாம், எத்தனை டைம் வேணால் போடலாம். அதுக்கு கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு 11 மந்த்ஸ் முடிவில் 2 கிராமோ 1 கிராமோ நம்ம எவ்வளோ பிளான் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கோல்டு காயின்ஸ் வந்து வாங்கிக்கலாம். 1 கிராம் 2 கிராம் காயினா என்னால் அமௌண்ட் சேவ் பண்ணி வாங்க முடியுன்றவங்க ஷாப்புக்கு போய் டைரெக்டாக வாங்கிடுங்க. மில்லிகிராம்ஸில் தான் நான் என்னால் வாங்க முடியும் அப்படின்றவங்க இந்த டிஜி கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 1 கிராம் 2 கிராம் காயினாக வாங்குறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மாதிரி கோல்டு சீட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா, கோல்டு சீட்டு போட நகை சேவ் பண்ணலாம். 18% மினிமம் நமக்கு வேஸ்டேஜில் வந்து ஃப்ரீ குடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிஃப்ட்ஸுக்காக கண்டிப்பாக வந்து சீட்டு போடாதீங்க. அங்கே கிஃப்ட்ஸ் நெறைய தராங்க, இங்கே 2 கிஃப்ட் தராங்க அப்படின்றதுக்காகலாம் கண்டிப்பாக சீட்டு போடவே போடாதீங்க. நமக்கு கோல்டோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும். அதில் வந்து ஹச்யூஐடி நம்பர் இருக்கணும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து நிகரான தங்கத்த அங்கே அப்படியே டெய்லி வந்து வரவு வச்சுட்டே வரணும். இப்போது நான் கட்ட ஆரம்பிக்கும்போது கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் கட்டி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 7,000 ஆகிடும் ஒரு வருஷத்துக்குள்ளே. அப்போது அன்னன்னைக்கு நமக்கு வந்து கிராம்ஸாக ஆட் ஆகிட்டே வரும்போது தான் வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து அதை கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நஷ்டம் தான். கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வரும், ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கண்டிப்பாக அது வந்து லாஸ் தான் நமக்கு. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டினீங்கனாலும் கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்காது. கிராம்ஸில் ஆட் ஆகிற ஸ்கீமாக போடுங்க. 18% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்கணும். அவங்க கிஃப்ட்ஸே கொடுக்கல அப்படின்னாலும் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. கோல்டோட குவாலிட்டி நல்லா இருக்கணும். ஹச்யூஐடி நம்பர் வந்து அந்த கோல்டில் இருக்கணும் கண்டிப்பாக. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு தான் வாங்கணும். இது இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கடையில் வந்து நீங்கள் சீட்டு போடாதீங்க. அமௌண்ட்டாக ஆட் ஆகிறதுக்கும் கிராம்ஸாக ஆட் ஆகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எவ்வளோ நமக்கு வந்து லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் இன்றைக்கி கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட வீட்லேயும் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு உண்டியல் வச்சுருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்காக இருந்தாலும் நமக்காக இருந்தாலும் சேவிங்ஸ் வந்து பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா உண்டியல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு உண்டியல் சேவ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து அமௌண்ட் வெளியவே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க நேமில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஆரம்பித்து இவங்க உண்டியல் சேவ் பண்ணுற பணத்தை போய் அதில் போடலாம். இல்லை வந்து அவங்களுக்கான பர்த்டேக்கோ எதுக்கோ வந்து அவங்களையே வந்து கிஃப்ட் வாங்கிக்க சொல்லலாம். அவங்களே சேவ் பண்ணி வாங்கின அமௌண்ட் அப்படின்றதால அவங்களுக்கு இன்னமுமே ஹாப்பியாக இருக்கும். அவங்க இல்லாத டைமில் அவங்க எடுக்கலை அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் பொழுது நீங்களும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அமௌண்ட் போட்டு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது இன்னமுமே அவங்களுக்கு வந்து நிறைய வந்து சேர்க்கணும், நம்ம இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஸோ இந்த மாதிரி உண்டியல் வாங்கி கொடுங்க, நீங்களும் சேவ் பண்ணுங்கள். அவங்க குழந்தைங்களுக்கும் சேவிங்ஸ் ஹேபிட்டை வந்து இப்போலேருந்து கொண்டு வாங்க.
ஒரு சின்ன சின்ன சில்லறையா போட்டால் கூட ஓரளவுக்கு ஒரு பெரிய உண்டியலாக வாங்கிட்டீங்க மண் உண்டியல் அப்படின்னா 1 இயர் கழித்து எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல அமௌண்ட் வந்து கண்டிப்பாக சேர்ந்துருக்கும். ஸோ நீங்கள் உண்டியல் சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக இது வரைக்கும் பண்ணல, இதில் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துற போகுது அப்படின்னு நினச்சிட்டு பண்ணாமல் இருக்காதீங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உண்டியல் கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ரூ. 50 ஒரு ரூ. 100 தான் இருக்கும். மேக்ஸிமம் ₹30 கூட பிளாஸ்டிக் உண்டியல்ஸ்லாம் கிடைக்குது. வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் போட்டு சேவ் பண்ணுங்கள். நிரம்புனதுக்கப்புறம் ஒன்ஸ் உடச்சி பார்த்துட்டிங்கன்னா நீங்களே திரும்ப திரும்ப வந்து உண்டியல் சேவ் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் வந்து பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் செல்வ மகள் சேமிப்பு திட்டமில் வந்து அமௌண்ட் போடுங்க. இதுவே வந்து உங்களுக்கு பையன் இருக்காங்க அப்படின்னா பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து பணம் போடுங்க. இந்த ரெண்டுத்துலேயும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் மட்டும் நம்ம பே பண்ணால் கூட போதும். மாதம் மாதம் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற எந்தவித கட்டாயமும் இல்லை. ஒரு மாதம் நம்மக்கிட்ட கம்மியான அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம கம்மியான அமௌண்ட் போடலாம். ஒரு மாதம் அதிகமாக அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதிகமான அமௌண்ட் கூட போடலாம். ஃபிக்ஸடாக ஒரே அமௌண்ட் தான் கட்டணும் அப்படின்ற எந்த நீடுமே வந்து கிடையாது. ஒரு வருஷத்துக்கு மினிமம் ₹500 இருந்து மேக்ஸிமம் 1,50,000 வரைக்கும் 2 அக்கௌண்ட்லேயுமே நம்ம வந்து பே பண்ண முடியும். இதை வந்து நம்ம மாதம் மாதம் தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஒரு மாதம் நம்ம கட்டாமல் கூட விடலாம். ஒரு மாதம் சேர்த்து கட்டலாம். சேர்த்து கட்ட முடியலன்னா கூட நம்ம விட்டுறலாம். வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் பேமெண்ட் பண்ணால் கூட இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவில் இருக்கும். இப்போ ஆர்டி மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க மாசம் மாசம் பே பண்ற மாதிரி இருக்கும். இது மாசம் மாசம் நீங்க பே பண்ண தேவையில்லன்னா, கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு டைமாவது நம்ம கைக்கு வந்து அமௌண்ட் வரும். ஸோ இந்த 2 ஸ்கீமும் ஜாயின் பண்ணிட்டு, நீங்க வந்து அப்பப்போ உங்க கையில எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, நீங்க போயிட்டு பே பண்ணும்போது 14 வருஷம், 15 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கும். அது நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்க வீட்ல குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, நீங்க இன்னும் ஆரம்பிக்காம இருக்கீங்கன்னா, அது வட்டி கம்மி, வட்டி அதிகம் இந்த மாதிரி எது சொன்னாலும் ஒரே டைமில் நமக்கு மொத்தமாக ஒரு அமௌண்ட் வந்து கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது கரெக்டாக நம்ம குழந்தைங்களுக்கு 18 இயர்ஸில் கிடைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா, அது நமக்கு அந்த டைமுக்கு வந்து அந்த பணம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க காலேஜ் போகிறாங்க, அவங்க ஹையர் எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகும், மேரேஜுக்கு யூஸ் ஆகும். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்து யூஸ் ஆகும். வட்டி கம்மி அதிகன்றதை தாண்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுற அமௌண்ட் மொத்தமாக நம்ம கைக்கு வரும்போது கண்டிப்பாக நமக்கு அதுக்கான பெனிஃபிட் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருந்தால் செல்வமகள் திட்டமும், பையன் இருந்தால் பொன்மகன் சேமிப்பு திட்டம் அக்கௌண்ட்டோ பிபிஎஃப் அக்கௌண்ட்லேயோ போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய வந்து சேவிங்ஸ் டிப்ஸ் தான் நம்ம வீடியோவில் நான் சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. உங்கள் சேனல் உங்களுக்கு உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.